இந்த யாத்திரையை தொடங்கும் போது எந்த மாதிரியான உற்சாகமான மனநிலையோட தொடங்கணுமோ அதை விட பல மடங்கு உற்சாகம் இந்த பயணத்தை தொடர தொடர கிடைக்குது. மணிகண்டன் வாழ்ந்த பந்தளம் தொடங்கி அவர் குருகுலம் போன இடம், களரி கத்துக்கிட்ட இடம், இப்படி தேடி தேடி நம்மோட பயணம் போகுது. இந்த யாத்திரையில மணிகண்டன் சரித்திரம் தொடர்பான எல்லா இடங்களுக்கும் உங்களை அழைச்சிட்டு போகணும்னு தான் நாங்க விரும்புறோம். ஆனா இதுல எங்களுக்கு சில கடினமான பரீட்சையும் இருந்தது. சில இடங்கள் ஒளிப்பதிவு செய்யறதுக்கும் ஏன் நடக்கிறதுக்கே கூட கடினமா இருந்தது. இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயும் எங்களுடைய உற்சாகம் கொஞ்சம் கூட குறையல. அதுக்கு காரணம் இந்த யாத்ரீகனுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர்ற ஆதரவும் வரவேற்பும் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி வரப்போற வாரங்கள்ல நாம பயணப்பட போறது கடினமான மலைப்பாதைகள்ல. சபரிமலை பாதையில பயணம் செய்யறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு மலையேற்றம் இருக்கு. இந்த மலையேற்றத்தோட முடிவுல ஒரு முக்கியமான இடத்தை நாம பார்க்க போறோம். மணிகண்டனுடைய வளர்ப்பு அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ராஜராஜன் பேர் வச்சாங்க. தனக்கு பிறந்த ராஜராஜன் தான் அடுத்து பந்தள நாட்டை ஆளணும்னு அரசி நினைச்சாங்க. அதனால தலைவலின்னு பொய்க்காரன்னு சொல்லி புலிப்பால் கொண்டு வர மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புனாங்க அரசி. மணிகண்டன் புலிப்பாலுக்கு பதிலா புலியோடையே வந்து பந்தள அரண்மனை முன்னாடி நின்னாரு. அப்படி நின்ன இடத்துல மணிகண்டனுக்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருந்ததை பார்த்தோம். இப்ப அந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா இன்னொரு நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு தான் போக போறோம். இந்த இடம் பந்தளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதி. வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற அந்த பகுதியை நோக்கித்தான் நம்மோட பயணம் இப்ப ஆரம்பமா இருக்கு. இதுதான் புலிக்குன்று காட்டு பகுதி. அந்த காலத்துல மணிகண்டன் இந்த பகுதிக்கு வந்திருக்கார். சாதாரணமா இல்ல, வேங்கை புலிகளோட. தன்னோட தாயோட தீராத தலைவலியை போக்குனதுக்கு அப்புறம் புலிக்குன்னுங்கிற இந்த இடத்துல இருந்துதான் தான் அழைத்து வந்த எல்லா புலிகளையும் காட்டுக்கு மணிகண்டன் திருப்பி அனுப்புனதா சொல்லப்படுது. மலை உச்சியில இருக்கிற அந்த கோயில்ல இன்னமும் புலியோட கால் தடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னங்கிறது தான் அடுத்த நம்ம போய் பார்க்க போறோம். மணிகண்டன் புலிப்பாலோட வருவாருன்னு ராஜசேகரன் எதிர்பார்த்துட்டு இருந்தார். புலிகள் நிச்சயமா மணிகண்டனை ஆபத்துல சிக்க வச்சிரும்னு அரசியும் மந்திரியும் முடிவு பண்ணிருந்தாங்க. வெறுங்கைய வீசிட்டு புலி எதுவுமே கிடைக்கலன்னு வந்திருந்தா அது சாதாரண மானுடனோட மனநிலை. புலிப்பாலோட வந்திருந்தா அது ஒரு மாவீரன் செய்யற செயல். ஆனா புலிப்பால் கறக்க போனது மணிகண்டனாச்சே. அதனாலதான் புலிப்பாலோட வராம புலியோட வந்து நின்னாரு. இதத்தான் தெய்வ பிறவின்னு சொல்றாங்க. புலிகள் ஊருக்குள்ள வந்ததும் மக்கள் பயந்து அலறி ஓட ஆரம்பிச்சாங்க. தன் மனைவியோட நாடகம் தெரிஞ்சு போனதும் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் கிட்ட மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்ப சொன்னாரு. மணிகண்டனும் புன்னகையோட ராஜசேகரனோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டார். உடனே புலிகளை காட்டுக்குள்ள விடுறதுக்கு அழைச்சிட்டு போனார். அப்படி புலிகளை கொண்டு வந்து விட்ட இடத்தை நோக்கித்தான் இப்ப நாம போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா மலை உச்சிக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல சமதளமா இருந்த பாதை அப்புறம் சிமெண்ட் படிக்கட்டா இருந்தது. அப்புறம் போக போக பாதையே இல்லாம சிதைஞ்சு போன பாதையா தான் இருந்தது. இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போனா மலை உச்சியில இருக்கிற அந்த புலி தடயத்தை பார்க்கலாம் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். புலிகளை காட்டுல கொண்டு வந்து மணிகண்டன் விட்ட இடம்னு 1000 வருஷங்களா நம்பப்படுற இடம் இதுதான். பாதை ரொம்ப கடினமா இருக்கு. புலிகள் திரும்பவும் நாட்டை நோக்கி வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையினாலதான் இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள மணிகண்டன் பயணம் செஞ்சு வந்திருக்காரு. ஆழ்கடல் அமைதின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த அமைதி இப்படித்தான் இருக்குமோங்கிற மாதிரி சூழல் எந்த சின்ன சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு. மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்ல. சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ள நிறைய வனவிலங்குகள் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனாலும் விறுவிறுப்பாவும் உற்சாகமாவும் தான் இருக்கு நம்ம பயணம். புலித்தடம் பதிஞ்ச இடத்தை நாம நெருங்கிட்டோம். இதுதான் நாம தேடி வந்த அந்த புலியோட தடம். இதுக்கப்புறம் உள்ள பயணத்துல வழிபாதையே கண்ணுல படல. பல வகையான பாம்புகள் இந்த பகுதியில நடமாடும், பார்த்து போங்கன்னு வனத்துறையை சேர்ந்தவங்க சொல்லித்தான் அனுப்புனாங்க. பேர் தெரியாத காட்டு செடிகள், மரங்களுக்கு நடுவுல போற நம்மோட பாதையோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்க போக போறோங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு போறது ஒரு வகை பயணம் தான். எப்படி எங்க போறோம்னே தெரியாம போறது சுவாரஸ்யமான பயணம் தான்.
இந்த காட்டுப்பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். இது ஒரு மலை உச்சி. கரடுமுரடான காட்டுப்பாதையை கடந்து வந்தோம்னா இந்த கரும்பாறைகள் வருது. இது வழியாதான் சுவாமி ஐயப்பன் அந்த புலிகளை காட்டுக்குள்ள அனுப்புனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்பவே எவ்வளவு படர்ந்து இருக்கிற இந்த காட்டுப்பகுதி ஐயப்பன் காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போதே கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. ரொம்பவே அழகான இடம், கூடவே ஆபத்தான இடமும் கூட. சில்லுன்னு காத்து மென்மையா வீசிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா பந்தள ஊரோட மொத்த பார்வையும் கிடைக்குது. இங்க மலை உச்சியில ஐயப்பனுக்கு ஒரு கோயில் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல இந்த கோயிலோட கட்டுமான பணி முடிஞ்சிடும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இடம் குட்டி சபரிமலையா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை முதல்ல உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுறதுல எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. இனி வரப்போற வாரங்கள்ல யாத்ரீகனோட சேர்ந்து கடினமான பாதைகள்ல பயணம் செய்ய போறீங்க. சொல்ல போனா ஐயப்பன் சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வர்ற சபரிமலை பயணம் இப்பதான் ஆரம்பிக்க போகும். வாழ்நாள்ல ஒரு தடவையாவது சபரிமலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ இல்ல கஷ்டமா இருக்குமோ அப்படின்ற தயக்கத்தினாலேயோ உங்களுடைய பயணத்தை நீங்க தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. சபரிமலைக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்காகவும் ஏற்கனவே வந்துட்டு போனவங்க தங்களுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வர்றது மாதிரியும் தான் இந்த பயணத்தை நாங்க திட்டமிட்டிருக்கோம். போற வழியில எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க போறோம், என்ன மாதிரியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்களோட நேர்மறையான அலைவரிசையோட இந்த சபரிமலை பயணம் தொடங்குது. சபரிமலைக்கு போறவங்க எருமேலிக்கு தான் முதல்ல போறாங்க. போற வழி முழுக்கவே ரெண்டு பக்கமும் உயர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் இருக்கு. ஒரு காலத்துல சூரிய வெளிச்சம் தரையில படாத அளவுக்கு நெருக்கமான காட்டுப்பகுதியா இருந்த இடம் தான் இது. கோட்டயம் மாவட்டத்தோட வால் பகுதியில எருமேலி இருக்கு. கஞ்சிரப்பள்ளியிலிருந்து பத்தனந்திட்டா போற பாதையில இருக்கு இந்த எருமேலி. நாம எருமேலி வந்து சேர்ந்துட்டோம். இந்தியாவில இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் இப்படி பல பகுதிகளில இருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் தங்களோட வாகனங்களை நிறுத்துறதுக்கு இங்க எருமேலியில வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வண்டிகள் வந்துட்டும் போயிட்டும் இருக்கு. தனியார் வாகனங்கள் தவிர எருமேலி வரைக்கும் அரசு பேருந்துகளும் வருது. இங்க வந்து இறங்குற பக்தர்கள் தங்களோட பயணத்தை எப்படி தொடங்குறாங்கன்னு பாப்போம். இது சபரிமலையிலேயே ரொம்ப பிரபலமான எரிமேலி அப்படிங்கிற இடம். வேற வேற ஊர்கள்ல இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. இங்க இருந்து தான் சபரிமலை நோக்கின அவங்களோட பயணம் தொடங்குது. இந்த ஊருக்கு எரிமேலி அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எரிமேலி ஒரு இடம் பாத்துடலாம். எருமேலி ஐயப்பனோட கோட்டைகள்ல முதலாவது அப்படின்னு பார்த்தோம். இங்க ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆதிசங்கரர் கேரளாவுல உள்ள காலடியில பிறந்தவர். இவரோட குலதெய்வத்தோட பெயர் கிராதசாஸ்தா. இவர் தன்னோட சிவபாத கேசதுதி நூல்ல விநாயகர், முருகனுக்கு அடுத்தபடியா தன்னோட குலதெய்வமான சாஸ்தாவையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். வேட்டைக்கார சாஸ்தா தான் ஆதிசங்கரோட குலதெய்வமான இந்த சாஸ்தா. அந்த வேட்டையாடும் சாஸ்தா தான் எருமேலியில இருக்கிற இந்த சாஸ்தா. கையில வில்லும் அம்பும் வச்சிருக்கிறது காட்டுல உள்ள விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு கிடையாது. தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் தான் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் அபயம் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வேட்டைக்கார கோலம். பல கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள பயணம் செய்ய போற பக்தர்கள் அதுக்கு முன்னாடி இந்த சாஸ்தாவை தரிசனம் செஞ்சுட்டு தான் புறப்படுறாங்க. இந்த கோயில் பந்தள மகாராஜாவால கட்டப்பட்டது. மணிகண்டன் புலிப்பாலுக்காக வரும்போது எப்படி கையில வில்லும் அம்பும் கொண்டு வந்தாரோ அதை நினைவுபடுத்துற விதமா அமைக்கப்பட்ட சிற்பம் தான் இங்க இருக்கு. எருமேலி வர்ற பக்தர்கள் முதல்ல வர்றது இந்த பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு தான். பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு சிறிய அம்பலம்னு ஒரு பேர் உண்டு. ஒற்றை சன்னிதானத்துல குடியிருக்கிற இந்த ஐயப்பன் தான்
சபரிமலை போற பக்தர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தர்ற வீர மணிகண்டன். நாம போன நேரம் காலையில பூஜை முடிஞ்சு நட சாத்திட்டாங்க. ஆனாலும் ஐயப்பன் தங்களோட வேண்டுகோளை கேட்பாருங்கிற நம்பிக்கையில மூடின கதவு முன்னாடி பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க. இந்த கோயில் பத்தின சின்ன கதை ஒண்ணு இருக்கு. மகிஷிய வதம் பண்றதுக்காக மணிகண்டன் சபரிமலை நோக்கி வரும்போது முதல்ல வந்தது இந்த இடத்துக்கு தான். மகிஷினா எருமைன்னு அர்த்தம். எருமை தலையோட இருக்கிற மகிஷிய வதம் பண்ணதுனால எருமை கொல்லின்னு இந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு. அதுதான் பின்னாட்கள்ல மருவி எருமேலின்னு மாறி இருக்கு. இந்த எருமேலியில வேட்டையாடுற கோலத்துல ஐயப்பன் வந்து நின்ன இடத்துலதான் இந்த பேட்டை சாஸ்தா கோயில் கட்டப்பட்டிருக்கு. வேட்டை சாஸ்தாவை தான் பேட்டை சாஸ்தான்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுவே நிலைச்சும் போயிருக்கு. இந்த கோயிலோட பின்பக்கத்துல தலைப்பாறை மலைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்த பக்தர்கள் தொட்டு வணங்கிட்டு தான் பயணத்தை தொடங்குறாங்க. மணிகண்டன் வேட்டை கோலத்துல வந்து காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் ஏற ஆரம்பிச்ச நுழைவாயிலா இந்த இடம் இருந்திருக்கணும். அதனாலதான் தலைப்பாறை மலைன்னு இந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு. இங்க வந்து வணங்குற பக்தர்கள் இந்த இடத்தோட புனிதத்தன்மை காரணமா பயபக்தியோட வந்துட்டு போறாங்க. சபரிமலை முழுக்கவே இந்த காட்சியை நாம பார்க்க முடியும். அரசர் முன்னாடியும் தெய்வம் முன்னாடியும் முதுகு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தங்களோட வேண்டுகோளை ஐயப்பன் முன்னால வைக்கிற பக்தர்கள் மரியாதை நிமித்தமா அப்படியே பின்னால நடந்து வர்றாங்க. இந்த கோயிலை விட்டு வெளியே வந்ததுமே பேட்டை துள்ளல் ஆரம்பிக்குது. பழங்குடியின மக்களோட பாரம்பரியம் தான் இந்த பேட்டை துள்ளல். இந்த பேட்டை துள்ளல் தொடங்குறதுக்கு முன்னாடி பேட்டை சாஸ்தா கோயில்ல வேண்டுதலுக்காக எடுத்துட்டு வந்த தேங்காய பக்தர்கள் உடைக்கிறாங்க. சிலர் திருஷ்டி சுத்தி போட்டும் தேங்காய் உடைக்கிறத பார்க்க முடியுது. தேங்காய் உடைக்கிற சடங்கு முடிந்ததும் பேட்டை துள்ளல் ஆரம்பமாகுது. வண்ண வண்ண பொடிகளை முகத்துல தூவிக்கிட்டு அட்டையிலான கத்தி, கதை, வாள், வில் மாதிரியான வேட்டை கருவிகளை சுமந்துட்டு வர்றாங்க பக்தர்கள். மணிகண்டன் மகிஷியை கொல்றதுக்கு இங்க வரும்போது காட்டுப்பகுதியில தங்கியிருந்த பழங்குடி மக்களுக்கு மணிகண்டனை பார்த்ததும் ஆச்சரியம். இந்த குட்டி பையனா மகிஷியை வதம் பண்ண போறான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தது. ஆனா மணிகண்டன் அவங்க சந்தேகத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கி மகிஷியை வதம் பண்றார். அதை பார்த்ததும் பழங்குடியின மக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கூத்தாட ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாள் தங்களை இம்சை பண்ணிட்டு இருந்த மகிஷிய மணிகண்டன் சர்வ சாதாரணமா வீழ்த்திட்டாரேன்னு அவங்க பாரம்பரிய நடனத்தை ஆடினாங்க. அந்த ஆட்டம் அவங்க வேட்டைக்கு போய் முடிஞ்சதும் ஆடுற கூத்து. மகிஷி இறந்ததை எப்படி பழங்குடியின மக்கள் கொண்டாடினாங்களோ அதைத்தான் வருஷா வருஷம் ஐயப்ப பக்தர்கள் நினைவுபடுத்துறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுமே ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே அவ்வளவு உற்சாகமாயிடுறாங்க. பெருவழி பாதை அப்படின்னு இதுக்கு அடுத்து அவங்க போகக்கூடிய பயணம் ரொம்பவே கடினமானது. அதனால இந்த உற்சாகமான நிகழ்வை ஒரு சடங்காகவே இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. பொதுவா இவங்க எந்த ஊரை சேர்ந்தாலும் எந்த தொழில இருந்தாலும் பொருளாதாரத்துல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு எந்த வேறுபாடுமே இல்லாம எல்லாரும் சமமா இங்க பேட்டை துள்ளணும் அப்படிங்கிறது இங்க உள்ள ஒரு ஐதீகம். இந்த பேட்டை துள்ளல ஆடணுங்கிறது கட்டாயம். இதுல இன்னொரு அம்சத்தையும் கவனிக்கணும். முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு கிரீடம் வச்சு கையில செடி கொடிகளை எல்லாம் வச்ச உடனே யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது. நான் அப்படிங்கிற மமதை, வெட்கம், தயக்கம் எல்லாம் காணாம போயிடும். வாழ்நாள் முழுக்க வேலை, பொறுப்பு, குடும்பம்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்துற மனிதனோட வாழ்க்கையில இந்த மாதிரி தன்னை மறந்து போகக்கூடிய அளவுக்கு பொழுதுகள் கிடைக்கிறது அபூர்வம். அந்த அபூர்வத்தை ஏற்படுத்தி தர்றதுதான் இந்த பேட்டை துள்ளல். இந்த பேட்டை துள்ளலுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ரொம்ப கடினமான உடற்பயிற்சியை மேற்கொள்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி
கடினமான மலையேற்றத்துக்கு முன்னாடி நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புகளை உற்சாகப்படுத்தக்கூடிய செயல் தான் இந்த பேட்டை துள்ளல். தன்னை தேடி வர்ற பக்தர்களோட பயணத்தை எந்த வகையில எல்லாம் எளிமையாக்கலாம், அவங்கள தயார்படுத்தலாம்னு ரொம்ப அழகா இந்த பயணத்தை வடிவமைச்சிருக்கிறாரு ஐயப்பன். அவர் பயணம் செஞ்ச பாதையில இன்னும் ஏராளமான சுவாரஸ்யங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சபரிமலைக்கு வர பக்தர்கள் தவறாம போற வழிபாட்டு தலம் ஒண்ணு இருக்கு. 41 நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு ஐயப்பனை சந்திக்க வர்ற பக்தர்கள் அதுக்கு முன்னாடி அவரோட நண்பரை பார்த்துட்டு தான் போறாங்க. அப்பா ராஜசேகரனுக்காக பந்தளத்துல கொள்ளையர்களை விரட்டின மணிகண்டனை பார்த்தோம். அம்மாவுக்கு வந்தது பொய் தலைவலின்னு தெரிஞ்சும் காட்டுக்குள்ள போய் புலிப்பால் எடுத்துட்டு வந்த மணிகண்டனோட தாய் என்பையும் பார்த்தோம். குருவோட பேச முடியாத மகனுக்கு பேச்ச வரவழைச்ச ஐயப்பனோட குரு பக்தி, குரு தன்னை தேடுவாரேன்னு களரி கத்து கொடுத்த மூப்பன் பணிக்கர் ஆசானுக்கு சந்தனக்கட்டையா மிதந்து வந்து காட்சி கொடுத்தது. இப்படி மாதா பிதா குருவுக்கு ஒரு தெய்வம் காட்டின அன்பையும் மரியாதையும் பார்த்தோம். அதுல இப்ப மணிகண்டன் தன்னோட நண்பரான வாவருக்கு செஞ்ச ஒரு விடயத்தை தான் பார்க்க போறோம். பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ பக்தர்கள் தவறாம போறது வாவர் மசூதிக்கு. பெரிய அம்பலம்னு சொல்ற பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு எதிர்ப்புறத்துல இருக்கு வாவர் மசூதி. எருமேலியில எங்க இருந்து பார்த்தாலும் தெரிகிற பெரிய ஸ்தூபிகள் கொண்ட பெரிய மசூதி தான் இது. எருமேலியை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எப்படியோ அப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கும் புனித தலமா இருக்கு. ஒரே சமயத்துல பாங்கு ஓசையும் சரண கோஷமும் கலந்து ஒலிக்கிற அற்புதமான தலம் இந்த எருமேலி. இப்ப நான் எருமேலியில ரொம்ப பிரபலமான வாபர் மசூதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன். வாபருக்கும் ஐயப்பனோட வரலாறுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. எருமேலியில பேட்டை சொல்ற ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இந்த மசூதிக்கு கட்டாயமா வந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். 41 நாள் விரதத்துக்கு அப்புறம் இங்க எல்லாம் ஆடி பாடி சரணம் கோஷம் எழுப்புறது பார்க்க நமக்கு ஒரு பெரிய பூரிப்பாவும் பரவசமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் எதுக்காக இந்த மசூதிக்கு வரணும்? வாபருக்கும் ஐயப்பனுக்கும் அப்படி என்ன தொடர்பு? இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். வாபர் அப்படிங்கிற இஸ்லாமியரை பத்தி பல கதைகள் சொல்லப்படுது. அரேபிய நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய துறவிதான் இந்த வாபர்னும், அவர் இந்த இடத்தோட புனிதத்துவத்தை உள்ளுணர்வால உணர்ந்து இங்க வந்தாருனும், வந்த இடத்துல மணிகண்டனோட பழக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னொரு செவி வழி கதையும் இருக்கு. வாவர் அப்படிங்கிறவர் பெரிய வீரன்னும் கடற்கொள்ளையில ஈடுபட்டவர்னும், கேரள கடற்கரையில இறங்கின அவரு மணிகண்டனை சந்திச்ச பிறகு மனம் மாறி மணிகண்டனோடயே தங்கிட்டாருன்னு சொல்றாங்க. மலைப்பகுதியில கொள்ளக்காரங்க ஒழிஞ்சுகிட்டு இருந்து அப்பப்ப நாட்டுக்குள்ள வந்து தொல்லை கொடுக்கும் போது மணிகண்டனோட சேர்ந்து வாவரும் சண்டை போட்டாருன்னு சொல்லப்படுது. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் உறுதியான விஷயம், அதாவது வாவர் மிகப்பெரிய வீரரா இருந்திருக்கணும். வாவருக்கு மணிகண்டன் கூட நட்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆன்மீக வழியில 2 பேருமே பயணம் செஞ்சிருக்கணும். இதுதான் உண்மையான சம்பவமா இருந்திருக்கணும். இதுக்கு ஆதாரமா 2 விஷயங்களை நாம சொல்ல முடியும். வாவர் பயன்படுத்தின பெரிய வாளை மசூதியில இன்னும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதனால அவர் முதல்ல போர் வீரரா இருந்து பின்னாடி ஒரு ஆன்மீகவாதியா மாறி இருந்திருக்கலாம். 2வது ஆதாரம் என்னன்னா, இந்த வாவர் மசூதியை கட்டினது பந்தள ராஜா. மணிகண்டன் தன்னுடைய நண்பனுக்காக சபரிமலை நுழைவு வாயில்ல ஒரு மசூதியை கட்டணும்னு அப்பா ராஜசேகரன் கிட்ட சொல்றார். ஒரு நண்பருக்காக மசூதி கட்டணும்னு மணிகண்டனே சொல்லியிருக்காருனா வாவர் மிகப்பெரிய ஞானியா வணங்கத்தக்கவரா தான் இருந்திருக்கணும். இப்படி 2 மதங்களை சேர்ந்த நம்மோட மண்ணுல வாழ்ந்த 2 பெரும் ஞானிகளோட தலமா எருமேலி இருக்கு. அதனாலதான் இங்க வர்றவங்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடுதுன்னு நினைக்க தோடுது. இங்க வர்ற பக்தர்களுக்கு மலை மிளகத்தான் பிரசாதமா தர்றாங்க. எருமேலி தாண்டினா காட்டுப்பகுதி தொடங்கிடும். அதனால பக்தர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை இங்க இருக்கிற கடை வீதிகள்லயே வாங்கிக்கிறாங்க. சரங்குத்தி, முகத்துல பூசுற பொடி, கையில வச்சு ஆடுற மரக்குலைகள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. பேட்டை சாஸ்தா கோயில்ல மேளதாளத்தோட ஆரம்பிக்கிற பேட்டை துள்ளல் சடங்கு எருமேலி தெருக்கள்ல சுத்தி வந்து பெரிய கோயில்ல முடியுது.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடிட்டே வர்ற பக்தர்கள் இங்கே வந்ததும் தான் அமைதியாகிறாங்க. இந்த கோயிலோட நுழைவு வாயில்ல தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்கு. தத்துவமசி அப்படிங்கிறது இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மிகப்பெரிய தத்துவம். பகவத்கீதையில கிருஷ்ணரால தத்துவார்த்தமா விவரித்து சொல்லப்பட்ட கருத்து இது. தத்துவமசி அப்படின்னா எதுவாகிறாயோ அதுவே நீ. இத கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. இந்த தத்துவமசி கருத்தை பத்தி ஆழமா பேசலாம். ஆனா அது என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். சபரிமலையில பல இடங்கள்ல இந்த தத்துவத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? 41 நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கிறதுக்கும் இந்த தத்துவமசி தத்துவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு மனிதன் 41 நாட்கள் தொடர்ந்து எதை தனது உடலுக்கும் மனதுக்கும் பழக்கப்படுத்துகிறானோ அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான். அது அவனுக்குள் ஒன்றித்து விடுகிறது. இது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, மருத்துவத்துறையிலே இருக்கு. அதனாலதான் சித்த ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு மண்டலத்துக்கு மருந்து கொடுக்கறாங்க. அந்த மருந்து உடலோடு ஒன்றித்து வியாதியை முழுவதுமாக குணப்படுத்துகிறது. இத ஐயப்ப பக்தர்களுடைய விரதத்துக்கும் நாம பொருத்தி பார்க்க முடியும். இந்த வள்ளிய கோயில்ல இருக்கிற குளத்துல நீராடிட்டு தங்களோட பேட்டை துள்ளல் வேடத்தை கலைச்சிட்டு பக்தி பூர்வமா அடுத்த பயணத்துக்கு தயாராகிறாங்க பக்தர்கள். இனி தொடர போறது கடினமான பயணம்ங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொண்டு வந்த பொருட்களை பிரிச்சு அவங்கவுங்களுக்கான சுமைகளை எடுத்துக்கிறாங்க. சுமைங்கிறது உடலுக்கு தானே தவிர பக்தர்களோட மனசுக்கு இல்ல அப்படிங்கறது தான் இந்த பயணம் நமக்கு உணர்த்த போகுது. பல சிறப்புகள் இருக்கிற இந்த எரிமலைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஐயப்பன் ஆட்சி செய்யற 7 கோட்டைகள்ல முதல் கோட்டைன்னு சொல்லப்படுற இடம் தான் இந்த எரிமலை. இந்த எரிமலையை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து நாம ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.